குட் ஃப்ரைடே ஆர் பேட் ஃப்ரைடே? அநேகருக்குள்ள இந்த கேள்வி வரும். ஏனென்றால் இயேசு மரித்திருக்கிற ஒரு நாள் எப்படி உலகம் முழுவதும் அது குட் ஃப்ரைடேன்னு சொல்லுகிறாங்க. நிறைய லீடர்ஸ், காந்தி, அம்பேத்கர் இவர்கள்லாம் இறந்த நாளை நினைவு நாளாக, துக்க நாளாக போட்டோ வைத்து அனுசரிக்கும் பொழுது, இயேசுவானவரை பார்க்கும் பொழுது பிறந்த நாள அந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல ஒவ்வொரு வீட்லயும் ஸ்டார்ஸ் இருக்கிறத பார்ப்பீங்க. ஆனால் குட் ஃப்ரைடேல இயேசு மரித்திருக்கிற இந்த நாளில எல்லாருடைய வீட்டிலையும் போட்டோஸ் இருக்கிறத நாம பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் மரித்தது உண்மை. இயேசு மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் ஒரு காரியத்தை உங்க மத்தியில சொல்ல விரும்புறேங்க. ஒரு மனுஷன் ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல கடைசியில மரித்தே போய்விட்டான். டாக்டர்ஸும் டெத் சர்டிபிகேட் கொடுத்துட்டான். ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு மிராக்கிளாக ஒரு நியூ லைஃப் அவனுக்கு வருகிறது. அவன் உயிரோடு இருக்கிறான். அப்போ வீட்டுல இருக்கிறவங்க அந்த டெத் சர்டிபிகேட்டை வைத்து அந்த மரித்த நாள்ல ஒவ்வொரு ஆண்டும் போட்டோ வைத்து நினைவு நாளாக அனுசரிக்க மாட்டாங்க. ஏனென்றால் இப்போது அவன் உயிரோடு இருக்கிறான். அதே போலதாங்க இயேசு நமக்காக மரித்தது உண்மை, ஆனாலும் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறாரு. இன்னும் இயேசுடைய மரணத்தை, இந்த குட் ஃப்ரைடேவை இன்னும் அழகாக சொல்லணும்னா, அவர் நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய சாபத்திற்காக, நம்முடைய வியாதிக்காக, நாம் அவமானப்பட வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தாருங்க. பாவத்தின் பாரத்தை சுமந்தாரு. பாதாள குழியிலிருந்து அவர் நம்மை தூக்க வல்லவராக இருக்கிறாரு. மரணத்தின் விளிம்பிலிருந்து புதிய வாழ்வை தந்து அவர் உருவாக்க வல்லவராக இருக்கிறாரு. நம்முடைய வியாதியிலிருந்து அவருடைய தழும்புகளால நம்மை குணமாக்க வல்லவராக இருக்கிறாரு. இதனால நிச்சயமாகவே இந்த சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரு, இது ஒரு குட் ஃப்ரைடே. விஷ் யூ ஆல் a good Friday.